நண்பர்களே, காலையில் போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் சொட்டைக்கான ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. அதாவது இன்றைக்கே அந்த ட்ரீட்மெண்ட்டை நான் பண்ண போகிறேன். அதாவது 4000 கரெக்டாக நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுச்சு. காலையில் கரெக்டாக 4 மணி இருக்கும். ஸோ கிரெடிட் ஆகிடுச்சு, பிஎஃப் கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ இங்கிருந்து நான் இப்போது பெஸ்ட்டு கிளினிக்காக ஒன்று சோர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் அங்கே போயிட்டு அவங்க கிட்ட நான் கேட்டு என்ன பண்ணுறது, இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்ன, மெடிசன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். ஒவ்வொரு இந்த எபிசோட்லேயே நான் கவர் பண்ணுறேன். அந்த வீடியோஸ் ஃபுல்லாத்தையுமே உங்களுக்கு என்னென்னு காட்டுறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்த்துட்டு எல்லாமே வந்துடலாம். நாளைக்கு மிச்சம் இருக்கிறது அவங்க சொன்னது எல்லாத்தையுமே சஜஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன். ஓகேவா நண்பர்களே? இப்போ நான் சோர்ஸ் பண்ணதில் நம்ம ஜெமினி என்ன சொல்லியிருக்காருன்னா அட்வான்ஸ்டு க்ரோ ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு சேலமில் சுவர்ணபுரி கிட்டே ஒருத்தவங்க இருக்காங்க. அதாவது ஹேர் கன்சல்டன்ட், அதாவது ஹேர் கிளினிக் ஒன்று இருக்குது. அங்கே நான் போயிட்டு இன்றைக்கி பார்க்க போகிற நண்பர்களே எப்படி அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இதை சஜஸ்ட் பண்ணுறேன், அதாவது சஜஸ்ட் இல்லை, ஏன் சஜஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப எப்படி சொல்கிறது நேச்சுரலாக ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு இது மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலமில் இருக்கிறதுல ஒரு அதிகமாக ஸோ நிறைய யூசரோட ஃபீட்பேக் என்னவா இருந்திருக்குதுன்னா ஹேர் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி நடந்திருக்குன்னா நான் சர்ஜிக்கல் க்ரோத், அதாவது நம்ம எப்பயுமே டிரான்ஸ்பிளான்ட் இந்த மாதிரி எதுவுமே இதாக கிடையாது. ஸோ நேச்சுரலாகவே ஹேர் க்ரோத்துக்கு இவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நம்ம இதில் ஜெமினியில் போட்டிருக்காங்க. ஃபீட்பேக் நிறைய பேர் கொடுத்ததை வச்சு தான் இது ரேட்டிங்ஸ் வச்சு எடுத்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம போயிட்டு அதை நம்ம எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு இதாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம். எடுக்க மாட்டாங்கடா இந்த டைமில். எடுத்துட்டீங்களா? அதை ஷூட் பண்ணிட்டீங்களா? அவங்க இங்கே பாருங்க, எப்படியா இருந்தாலுமே அவங்க இப்போ கால் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஓப்பன்ஸ் அட் 10 AM கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா 10 மணிக்கு தான் ஓப்பன் ஆகுது. ஸோ நான் இப்போயே கால் பண்ணேன்னா அவங்க எப்படி எடுப்பாங்க? ஸோ நாங்கள் போயிட்டு வந்து பேசுகிறீங்க பாருங்கள். ஸ்ரீரங்கம்பாளையம் சேலமில் இருக்குது. ஐ திங்க் அந்த மால் ஆப்போசிட்டுன்னு நினைக்கிறேன். ஸ்ரீரங்கன்பாளையம் ஸ்ரீரங்கன்பாளையம். ஸோ இதுக்கு நான் போய் பார்த்துட்டு நான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன். நண்பர்களே மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேலை கூட்டுறேன், நல்ல டிரைவர் நீ. இதுக்கப்புறம் தான் நண்பர்களே தரமான விஷயமே இருக்குது. நான் பிளான் போட்டது எங்கே போனேன்னு நினச்சேன்னா, அதாவது ஸ்ரீரங்கன்பாளையத்துக்கு போகலான்னு பார்த்தா கடைசியில் நான் போன இடம் பார்த்தீங்கன்னா வீக்கேர். ஸோ அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம்